இப்போ நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து டு ஆட் அண்ட் ரிமூவ் அன் எலிமெண்ட் ஃபைண்ட் த ரிப்பீட்டட் ஐட்டம் இன் அ டியூப்பிள் அதை வந்து பார்க்க போகிறோம். இல்லை மோஸ்ட்டாக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த லாங்குவேஜோட அந்த லாங்குவேஜை பற்றியும் அந்த லாங்குவேஜோட எப்படி ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அந்த ரூல்ஸை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமுக்கான அல்காரிதமும் லாஜிக்கும் தெரிஞ்சிச்சுனாவே நம்ம ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராமில் எந்த ரூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ப்ரோக்ராமோட லாஜிக் என்ன அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக இருக்கும் நமக்கு மெமரி பண்ணுறதுக்காக. ஓகேவா? இது வந்து பைத்தான் லாங்குவேஜில் இருக்க கோடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டு ஆட் அண்ட் ரிமூவ் அன் ஐட்டம் ஃப்ரம் த ரிப்பீட்டட் ஐட்டம் இன் அ டியூப்பிள். ஓகேவா? டியூப்பிள்னு சொல்லலாம், டப்புள்னு சொல்லலாம், நான் டியூப்பிள்னு சொல்கிறேன். இப்போது டியூப்பிள்னா என்னென்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னால் இப்படி ஒரு பேக்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் போட்டு ஒரு பேக்குன்ற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் டியூப்பிள்ன்ற ஒரு சீக்வன்ஸ்குள்ளே நான் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை நான் ஆட் பண்ணலாம். ஓகேவா? அந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸையும் டீன்னு, அதாவது டியூப்பிள்னா டி அப்படின்ற ஒரு இதுவோட நேம் பண்ணிக்கிட்டோன்னா அதான் டியூப்பிள். ஓகேவா? இப்போது இந்த டியூப்பிளில் எப்படி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறது, ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிப்பீட்டாக இருக்க எலிமெண்ட்டை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த கொஷின்லேயே பாருங்களேன், எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ரிப்பீட் பண்ணுறது, ஃபைண்ட் பண்ணுறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு டியூப்பிள் இருக்குது. ஓகேவா? அதுலேருந்து நம்ம எப்படி ஆடு, ரிமூவ், அந்த ஃபைண்ட் பண்ணுறது தான் கொஷினே. ஸோ ஆல்ரெடி ஒரு டியூப்பிள் இருக்குன்றனால டியூப்பில் ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸை பேரந்திசிஸ்குள்ளே எழுதணும். பேரந்திசிஸ்குள்ளே எழுதினா தான் அதுக்கு பேர் டியூப்பிள். இதே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதணும்னா அதுக்கு பேர் லிஸ்ட்டு. ஓகேவா? தென் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம்ல. ஸோ இப்போ ஒரு நியூ டீன்னு வச்சுக்கோங்களேன். டி இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸிஸ்டிங் டி, இந்த டி ப்ளஸ் இதோட நான் கடைசியில் 4 ஆட் பண்ண போகிறேன். ஸோ 4 அப்படின்னு எழுதிக்கிறேன், வித் பேரந்திசிஸ்குள்ளே எழுதிக்கிறேன். ஓகேவா? எழுதிட்டு இப்போ நான் பிரிண்ட் டி கொடுத்தேன்னா இந்த எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட்ஸ் கூட கடைசியாக 4ன்ற ஒரு எலிமெண்ட் ஆட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். 19, 20, 20, 13, 14, 15 அண்ட் 4 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ அடுத்து டு ரிமூவ், இப்போ ஆட் பண்ணியாச்சா ஒரு எலிமெண்ட்டை கடைசியில். இப்போ ரிமூவ் அன் எலிமெண்ட். இப்போ ரேண்டமும் ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ண முடியாது. முதல்ல இங்கே வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து எந்த பிளேஸில் இருக்க எலிமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும், நம்ம வந்து எந்த நம்பரை ரிமூவ் பண்ணுறோன்றதை வாங்க முடியாது. எந்த இண்டெக்ஸ், அந்த இப்போது 0, 1, 2, 3, 4 இண்டெக்ஸுன்னு ஒரு நம்பர் ஆரம்பிக்கும்ல. இப்போது நார்மலாக நம்ம எண்ணும் போது 1, 2, 3, 4, 5, 6ன்னு எண்ணுவோம். ஆனால் இண்டெக்ஸாக என்னும் போது 0, 1, 2, 3, 4, 5 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் இண்டெக்ஸ்க்கும் நார்மலாக என்ற நம்பருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போது யூசர்கிட்டேருந்து ஒரு இண்டெக்ஸ் வாங்குகிறேன். இந்த இண்டெக்ஸ்க்கு உள்ளே இருக்க நம்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் சொல்வீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். ஓகேவா? இண்டெக்ஸ் வந்து ஃபுல்லாக நம்பர் தான். ஸோ அது இன்ட்டு தான் கம்பல்சரி. இன்புட், நான் இன்புட் வாங்குறதுனால அது இன்புட். என்டர் த எலிமெண்ட் இண்டெக்ஸ் யூ வாண்ட் டு டெலிட். ஓகேவா? இங்கே ஏன் நம்ம இண்டெக்ஸ் வாங்குகிறோம், டேரெக்டாக நம்பரே வாங்கிடலாமே, எனக்கு 15 எலிமெண்ட் வேணாம், அப்படியே அதை எடுத்துடலாம் அப்படின்னு பண்ணிக்கலாமே அப்படின்னா, இப்போது சம்டைம்ஸ் நம்ம டியூப்பிளில் கேரக்டர்ஸுமே நான் எழுதுவோம். எப்படின்னா இப்போது வித்தின் கோட்ஸ்குள்ளே வந்து நான் மேக்ஸ் ஆர் வித்தின் கோட்ஸ்குள்ளே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எழுதுனா. ஸோ அப்படி அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் பெருசாக இருக்கும்போது என்னால் அதை அவ்வளோ மென்ஷன் பண்ண முடியாது இந்த மாதிரி இடத்துலலாம். ஸோ இதே எனக்கு இண்டெக்ஸ் நம்பர்னால் இது வந்து இப்போது 8th பிளேஸில் இருக்குப்பா, இல்லைனா 0, 1, 2. இப்போ நான் 20 ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 0, இப்போ நான் 20 ரிமூவ் பண்ணால் 22 பிளேஸில் இருக்குது. ஸோ அது 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு 2 பிளேஸில் 20 இருக்குல்ல. ஆனால் செகண்ட் இண்டெக்ஸில் என்ன 20 இருக்குது, இதுதான் இருக்குது. இந்த 20 தான் அதை டெலீட் பண்ணும். ஓகேவா? இண்டெக்ஸ் வாங்கணுன்னா நம்மளுக்கு இன்னும் ப்ராப்பராக இன்புட் வாங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால இண்டெக்ஸை வாங்குகிறோம். ஓகேவா? இப்போ இண்டெக்ஸை வாங்கிட்டோம். இப்போ யூசர் வந்து என்ன இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3ன்ற இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 இண்டெக்ஸ் நம்பரில் என்ன இருக்குது, 0, 1, 2, 3, 13 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி அந்த இது வந்து டெலீட் பண்ணாத அந்த எலிமெண்ட்டை இப்போ வந்து ரிமூவ் மட்டும்தான் பண்ணுவோம். ரிமூவ்னா ஆல்ரெடி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரிமூவ் பண்ணோன்னா இப்போ உனக்கு அந்த எலிமெண்ட் அங்கேயே தான் இருக்கும். நீ வேணான்னா அந்த எலிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு வேறு எல்லா எலிமெண்ட்டையும் நீ எடுத்துக்கோ. ஆனால் அந்த எலிமெண்ட்டை உன்னால் டெலீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ 3rd எலிமெண்ட்டில் இருக்க இந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு எனக்கு அதை எப்படி பிரிண்ட் பண்ணுன்னா, இப்போது டி இஸ் ஈக்குவல்ஸ் டு டி ஆஃப் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த வேலையும் கொடுக்கலன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கோலன் டில் என். என்னன்னா எப்படி, இப்போது என்னன்னு நான் ஒரு நம்பர் தரேன், எண்ணு தான் வந்து இங்கே கொடுத்துருக்க நம்பர். இந்த இப்போ கொடுக்குற இன்புட் தான் எண்ணு. வந்து என்னது நான் கொடுத்துருக்கேன், 3ன்னு கொடுக்குறேன். ஓகேவா?
இப்போது எண்டிங் எப்போவுமே எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா இப்போ நான் 3 கொடுக்குறேன், எண்டிங் வந்து எனக்கு 3 3 வரைக்கும் அந்த நம்பர் எடுக்காது, 2 வரைக்கும் தான் எடுக்கும். அதாவது 3 தான் என்னோடய மேக்ஸிமம் பாயிண்ட்டு. ஸோ ஓகேவா, என்னோடய மேக்ஸிமம் பாயிண்ட்டை நான் எடுக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரையும் நான் எடுப்பேன். அதுதான் வந்து இதோட லாஜிக். ஓகேவா, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 3க்கு முன்னாடி இருக்க நம்பர் வரையும் எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். எப்படி ஸ்டார்டிங்னா எனது 0 1 2 3ன்ற நம்பர் அந்த தேர்ட் டேர்மில் இருக்கிற நம்பர் பிரிண்ட் ஆகாது, தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க நம்பர் பிரிண்ட் ஆகாது. ஸோ 0 1 2 19 20 20 அது மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டில் n+1. இப்போ நான் இங்கே 3ன்ற நம்பர் தான் எண்ணுக்கு கொடுத்துருக்கேன். அப்போனா n+1 n+1 வந்து என்னது 4. 4லேருந்து கோலன் டில் இங்கே எந்த நம்பருமே கொடுக்கல ரைட் ஹேண்ட் சைட்லனா எனக்கு எண்டிங் வரைக்கும் வரும். ப்ரோக்ராம் எண்டிங் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே n+1 என்னது 0 1 2 3 4 n+1 4 அண்ட் அந்த எலிமெண்ட் வந்து 4 5ஓட முடியுது இந்த சீக்வன்ஸே. ஸோ 14 and 15 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு 13 அதாவது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க நம்பர் வேண்டாம், அது வந்து 13. ஸோ நான் இந்த நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 19லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற இதை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் 14லேருந்து 15 வரையும் இருக்கிறத பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாருங்கள், 19 20 20 14 15. கடைசியாக நம்ம வந்து 4ன்றது ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, இது இப்போ நம்ம 4ன்ற ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணிட்டோம். இதோட தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கெலாம் இந்த நம்பர் ஆட் ஆகி தான் ப்ரொசீட் ஆகும். ஓகேவா, இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க நம்பர் தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம 4 ஆட் பண்ணிட்டோம், இது இங்கே தான் இருக்குது, அதே நம்பரோடு தான் ப்ரொசீட் ஆகும். ஸோ கடைசியில் 4ன்னு நம்பர் இருக்கும். இப்போது ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறதை பார்த்துட்டோம். இப்போ எப்படி ரிப்பீட் பண்ண ஐட்டமாக ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிரிண்ட் டீன்னு கொடுத்தனால தான் இப்போ எனக்கு இந்த டீ பிரிண்ட் ஆகி எனக்கு கிடச்சிது. ஓகேவா, ஸோ பிரிண்ட் டீ கொடுக்கணும். இப்போது அதே மாதிரி தான் input enter the element you want to check its occurrence. அதோட அக்கரன்ஸ் எத்தனை வாட்டி அந்த எலமெண்ட் வந்து இடம் பிடிச்சிருக்கு அந்த சீக்வன்ஸில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. எந்த நம்பர் நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும், இப்போ நான் வந்து 20 எத்தனை வாட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லை 13 கண்டுபிடிக்கணுமா அப்படின்றத யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம். ஓகேவா, ஸோ input enter the element you want to. இதில் வந்து பாருங்கள், இண்டெக்ஸை வாங்கலை. ஓகேவா, எந்த இண்டெக்ஸில் வாங்குகிறோம் அப்படின்றது இல்லை, எந்த எலமெண்ட். இப்போ வந்து 20 நிறைய வாட்டி இருக்கா இல்லைனா எந்த நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யூசர்கிட்டேருந்தே வாங்குகிறோம், நம்பரே வாங்குகிறோம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இங்கே ரிமூவ் பண்ணும்போது நம்ம இண்டெக்ஸை கேட்டு வாங்குவோம். இதே நம்ம ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணோம் ஃபைண்ட் பண்ணோன்னா அந்த டேரெக்டாக அந்த நம்பரே என்ன நம்பர் அப்படின்னு கேட்டு வாங்குவோம். இப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் கேட்டிருக்காங்கன்னா 20 எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நான் ஒரு போர்டில் ஒன்று எழுத போகிறேன், நியூவாக ஒன்று எழுத போகிறேன்னா அந்த போர்டை ஃபஸ்ட்டு நான் காலியாக வச்சுருக்கணும். போர்டில் ஆல்ரெடி இருக்கிற டேர்ம்ஸ்னால் அழித்து போர்டு க்ளீனாக காலியாக வச்சுருக்கணும். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் எழுத போகிற டேர்மில் என்னால் நீட்டாக எழுத முடியும். ஸோ அதே மாதிரி கவுண்ட்டுன்ற ஒரு வேரியபிளை 0ன்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, அந்த கவுண்ட்டுன்ற வேரியபிள் 0ல் இருந்தால் தான் இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுற எலிமெண்ட்ஸ்லாம் அதுக்குள்ளே போய் ஆட் ஆகும் நியூவாக. ஓகேவா, அது மாதிரி இப்போது ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் I in T. இப்போ T தான் வந்து லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னால் I தான் வந்து லீடர்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பராக கூட்டிகிட்டு வருவார், I தான் வந்து கூட்டிகிட்டு வருவார். இப்போது இஃப் I = X, I வந்து இதில் இருக்க ஒரு நம்பராக கூட்டிகிட்டு வரும் ஒரு வாட்டி. என்னைக்கு இந்த I கூட்டிகிட்டு வர நம்பரும் நம்ம யூசர் கொடுத்துருக்க நம்பரும் ஈக்குவல்ஸ் டு அதாவது ரெண்டுமே சேமாக இருக்கோ அப்போ வந்து கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் +1. இந்த கவுண்ட் 0ல் இருக்கிறது வந்து 1க்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா, எப்படின்னா 0 = 0 + 1 அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமும் லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, மறுபடியும் I = X எப்போ வருதோ அப்போ வந்து இப்போ கவுண்டோட வேல்யூ 0 = 0 + 1ன்னு இருந்துச்சா, இப்போது 1 இன்க்ரீஸ் ஆன உடனே கவுண்ட் 1ல் இருக்கும். ஸோ 1 = 1 + 1 = 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ கவுண்டோட வேல்யூ 2 அந்த மாதிரி வந்துடும். இதுவே தேர்ட் டைம் ஆச்சுன்னா கவுண்ட் = 3 கவுண்ட் = 4 அந்த மாதிரி கூட வரும். இப்போ இந்த லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா, எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா இங்கே டீயில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் காலி ஆகிற வரைக்கும். இந்த 15க்கு அப்புறம் கடைசியில் 4ன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல ஆட் பண்ணோம்ல, அந்த 4ன்னு வச்சு அந்த லிஸ்ட்டு அந்த டியூப்பிள் முடிகிற வரைக்கும் அந்த ஃபார் லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த கவுண்ட் வந்து இதோட மேட்ச் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபைனலாக பிரிண்ட் X எந்த நம்பர் கொடுத்துருக்காரோ அந்த நம்பர் எத்தனை வாட்டி அக்கர் ஆகிருக்கு, எத்தனை கவுண்ட் வந்திருக்கு அது போட்டுட்டு டைம்ஸ். அதாவது இப்போது இங்கே 20ன்னு வச்சுக்கோங்களேன், 20 தான் கொடுத்துருக்காங்க, 20 அக்கர்ஸ், இங்கே எத்தனை டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு 2 டைம்ஸ் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் புரியும். ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான்.